Assalamu alaykum wa rahamathullaahi wa barakathuhu. Wa alaykum. Alhamdulillah. இந்த அருமையான மாலை பொழுதினிலே சில கருத்துக்களை நம்மோடு பரிமாறிக்கொள்வதற்காக இன்றைய தக்க சூழலில் மிக முக்கியமான விஷயமான அந்த முக்கியமான விஷயத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில விஷயங்களை அல்ல, நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை கருத்து பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கருத்தரங்கமா இந்த அவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் இதை முழுமையாக பொருந்தி கொள்வானாக. ஆமீன். வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுக்கும், நேசமில்லா நெஞ்சங்களுக்கும் நேசம் கொடுக்கும், துன்பம் வரும் வேளையில் இன்பம் கொடுக்கும் என்று வந்தோரை வாழ வைக்கும் இந்த தேனி மாவட்டம் கம்பத்தை சுற்றியுள்ள இந்த இயற்கை சூழல் சுற்றியுள்ள இந்த மாநகரில் இயற்கையை ரசித்து அதை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் நிறைந்த இந்த கம்பமா மாநகரில் இருக்கக்கூடிய நாம் இந்த இயற்கையினுடைய முக்கியத்துவம், இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள், அது மாசடைவது என்பது குறித்தான ஒரு கருத்தரங்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த விஷயம் இந்த அமர்வு எதுக்குன்னு சொன்னா, இந்த காலத்துல பொல்யூஷன், இந்த மாசடைதல் குறித்துண்டான சில விஷயங்களை நம்மளுடைய மாணவர்கள் அவர்களுக்கான கருத்துக்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். சோ இந்த மாசடைவதற்கான என்ன காரணம், என்ன ரீசன், எவ்வளவு வகையான மாசடைதல் இருக்குது, இந்த சூழல், இந்த சுற்றுச்சூழல் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். இப்ப இயற்கையை ரசிக்கக்கூடிய நாம இந்த கம்ப மாநகரத்தில் இருக்கக்கூடிய பயிரக்கூடிய காலங்கள்ல பார்க்கிறோம், சுற்றி எங்க பார்த்தாலும் பச்சை நிறைந்த மரம் செடி கொடியா இருக்குது. அப்போ அந்த மலை பிரதேசங்கள்ல அருவி கொட்டக்கூடிய அருவி எவ்வளவு உயரத்தில் இருந்து கொட்டினாலும் மரணத்தை தழுவாத அந்த நீர் அருவியாக இருக்கட்டும், சத்தமாக இருக்கட்டும், குருவினுடைய சத்தத்திலிருந்து இப்படி இனிமையான வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைக்கப்பட்ட இந்த இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அப்படி கொடுத்த இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான் இந்த இயற்கை. உருவாக்கி விட்டு அழித்தால் அது நியாயம், அழிப்பதை மட்டுமே வேலையாக்கி கொண்டால் அது பாவம். அது மட்டுமல்ல, அது நம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் துரோகம். இந்த இயற்கை அல்லாஹ் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அப்படி கொடுத்த இந்த பரிசை அனுபவிப்பதோடு மட்டும் இருந்தாமல் அதை அழிப்பதை மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு பாவமா இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு அது நாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு துரோகமா இருக்குது. அப்ப இந்த இயற்கையை வாழ வைத்து அதை சுவாசித்து அதோடு கலந்து நட்புறவாடி வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கணும். இப்ப இந்த காலத்துல எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். இந்த இயற்கை மூலமா வாழக்கூடிய மக்கள் அதிகமா இருந்தாலும் இந்த இயற்கை ஒரு வகையில வீணாகுவதற்கு, மாசடைவதற்கும் அதே மக்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. அப்ப இந்த இயற்கை, இந்த சுற்றுச்சூழல மிக முக்கியமா இருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று. அப்ப இந்த நீர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், அந்த நிலம் என்பது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அந்த காற்று சுவாசிக்கக்கூடிய காற்று அது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். நீரை பற்றி எடுத்துக்கணும்னு சொன்னா நீரின்றி அமையாத உலகு. சோ நீர் இல்லாம இந்த உலகமே இருக்க முடியாது. நீர் இல்லாம உலகம் இல்லைன்னா என்ன, இந்த பூமி இயல்வதா இருக்கட்டும், மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையா இருக்கட்டும், நீர் இல்லாம எதுவுமே அமைந்திட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நீர், அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இந்த நீல கடலில் ஓரம் நின்று அதனுடைய கரையில் கால் நனைக்க பிடிக்கும், மழை பெய்யக்கூடிய வேளையில் சூடாய் தேநீர் குடிக்க பிடிக்கும். எத்தனையோ பேரும் மலையை ரசிச்சு கடலை ரசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்ப இந்த நீர் மிக முக்கியமான ஒன்று. அப்ப இந்த நீர் மாசடையுது. நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இங்க பேசக்கூடிய விஷயங்கள் மூலமா சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதற்காக பாடுபடக்கூடிய சில நல்ல உள்ளங்களுடைய சிறப்பிற்குரிய விஷயங்களையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த நீர் அப்படிங்கறதுடைய மாசடைதல்னா என்ன? அந்த மாசடைதல் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய செயல்கள் மூலியமா ஏற்படக்கூடிய அந்த மாசுகள் மூலியமா நீர், நிலம், காற்று என்ற சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நீர், நிலம், காற்றுகள் எல்லாம் இந்த இயற்கையுடைய சமநிலைக்கு அப்பாற்பட்டு அதோடைய செயலில் இருந்து போகிறது. இப்படி அதோடைய சமநிலை இங்கு தோற்று போறதன் மூலியமாக பாதிக்கப்படுவது மக்களாக தான் இருக்கிறான். இந்த மாசடைதல் அப்படிங்கிறது விளங்குதா? அப்போ அந்த நீர் எப்படி மாசடையுது? சோ இந்த நம்மளுடைய
கல்லூரி சார்பாக ஏற்படுத்தப்பட்ட தனித்திருந்த பேச்சாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சோ இவங்களுடைய கருத்து அமைப்புல இவங்களுடைய கண்ணோட்டத்துல எப்படிலாம் பார்க்கப்பட்டது. சோ நீர் மாசடைதல். சோ அப்ப நீர் மாசடைதல் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க முஷரப், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீர் மாசடைதல் அப்படின்னா என்ன? நீர் மாசடைது அப்படின்னா என்னன்னு சொன்னா, அதாவது பொதுவாகவே வந்து நீர்ல வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்ற அந்த அமைப்பு இருக்குது. அந்த நீர்ல வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்ற அந்த அமைப்புகளில் வந்து சில சிதைவுறுவதின் காரணமாக தான் நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பாருங்க, நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இயற்கை சீரழிவுகள் என்னென்ன, எரிமலை வெடிப்பு, புயல், நிலநடுக்கம், இது மூலியமா வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. மனிதர்களுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, அந்த இயற்கை சீரழிவுகள் வந்து நீர்ல படுவதின் காரணமாகவும் அந்த பூமியில உள்ள அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நீர் அதிகமா மாசடைவதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நடுவர் சொல்லியிருந்தாங்க, சுற்றுச்சூழல் மிக அதிகமா நல்லா பசுமையா இருக்குதும், எங்க பார்த்தாலும் நம்ம வந்து குருவி சவுண்ட், குருவி சத்தம், அருவி, இந்த மாதிரி பல பசுமையான இடங்கள் இருக்கும். ஆனா இந்த காலத்துல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அதே மாதிரி இந்த காலத்துல வந்து நம்ம வாகனங்கள் அதிகமா பயன்படுத்துறதுனால பல தொழிற்சாலைகளினுடைய அந்த புகையின் காரணமா வந்து எல்லா இந்த நம்மளுடைய பூமியை வந்து அதிகமா ஹீட் ஆயிருச்சு, வெப்பமாயிருச்சு. அந்த வெப்ப விளைவின் காரணமா நீர்ல வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. அதாவது பொதுவாகவே வந்து நீர்ல எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கணும்னா பிஸ்மி, நீரினுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து 8 இருந்து 15 மில்லி லிட்டரோ அல்லது 8 இருந்து 15 கிராமோ வந்து ஆக்சிஜன் லெவல் இருக்கணும் பொதுவா. ஆனா இந்த காலத்துல வந்து பூமி வந்து அதிகமா ஹீட் ஆனதுனால நீரினுடைய ஒட்டுமொத்த ஆக்சிஜன் லெவலும் அந்த 8க்கு கீழே குறைஞ்சதுனால நீர்ல உள்ள அந்த பாக்டீரியாக்கள்லாம் இறந்து போயிருச்சு. அப்படி இறந்து போறதுனாலதான் நீர்ல உள்ள அந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, மீன், தவளை, இந்த மாதிரி எல்லாம் இறக்குறதுக்கு நேருதுன்னு சொல்லி பல புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. அப்போ வெப்பநிலை அதிகமானதுனால நீருடைய தன்மை, பாக்டீரியா இதெல்லாம் குறைஞ்சி அந்த நீர் மாசடைதலுக்கு காரணமா இருக்குது. இதுதான் நீர் மாசடைதல். சோ அப்ப இந்த நீர் மாசடைதல் மூலியமா என்னென்ன விஷயங்கள், தீமைகள்லாம் நடக்குது? யார் சித்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீர் மாசடைதல்னால என்னென்ன தீமைகள்லாம் நமக்கு நடக்கும்? இப்போ நீர் அப்படின்னு சொன்னால எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். மனித இனமாக இருக்கட்டும், கண்டிப்பா கால்நடை இனமாக இருக்கட்டும், எல்லா இனத்துக்கும் என்ன செய்யப்படும், தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த நீருங்கிறது. இந்த நீர்ல மாசுபடுறதுனால ஏற்படக்கூடிய தீமை என்ன, இதுல ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது மலேரியா போன்ற கொரோனா அதே போன்று மஞ்சக்காமால, மலட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, காவேரில இருந்து வரக்கூடிய ஆறாக இருக்கட்டும், அந்த ஆறுல இண்டஸ்ட்ரியோட கழிவு நீர், அதாவது இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர், கச்சா எண்ணெய், கப்பல்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர், நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யப்படுது, இந்த ஆறுல அடிச்சு வந்து என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் பொதுவான மக்கள் பயன்படுத்தும் போது இந்த நீரோட என்ன செய்யறாங்க. ஆமா, இப்ப இந்த மலேரியா அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம மலேரியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால 4 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க, பாதிக்கப்பட்டாங்க. ஏன் இந்த மலேரியா ஒரு நோய் புதுசா வந்துச்சு அப்படின்னு ஆய்வு செய்யும் போது, இந்த மாதிரி ஃபேக்டரியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர், அது மட்டும் இல்லாம மேலும் இந்த காவேரியிலிருந்து வரக்கூடிய இந்த நீர், 2 நீர் சேர்ந்து வர்றதுனால, மக்கள் இதை பயன்படுத்துறதுனால மலேரியா போன்ற பெரும் நோய்கள் வருது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நோய்கள், இன்னைக்கு இந்த நீர்னால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த மலேரியா, மஞ்சக்காமலை, மலட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இப்ப நம்ம காலத்துல இருக்கிற நோய்களை தாண்டி இந்த நீர் மாசடைதல் மூலியமா எவ்வளவோ நோய்கள் வருதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா. அப்போ அந்த நீர் மாசடைதல் என்ன அப்படிங்கறத தாண்டி அது மூலியமா ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது எண்ணிலடங்காம இருக்குது. சோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களா இருக்கட்டும், அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் பாதிப்பை கொடுக்குது. இது மூலியமா எத்தனையோ பேரோ இறந்திருக்கிறாங்க, அந்த கிராமம் எத்தனையோ பேரோ பாதிக்கப்பட்டிருக்குது அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வரக்கூடிய கழிவு நீர்கள் மூலியமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்பப்பட்ட சூழ்நிலையில இருக்குதுதான். அப்ப அப்படிப்பட்ட அந்த நீர் மாசடைதல் என்ன செய்யலாம், தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? வஹபுல்லா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீர் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது? நீர்ல உள்ள மாசு தடுக்கணும்னு சொன்னா முக்கியமா வந்து 4 வழிகள் சொல்றாங்க. அதுல முதல் வழி என்னன்னு சொன்னா, இந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்க நீரில் கலக்கக்கூடிய, அதாவது செடிகளுக்கு இந்தந்த ஊட்டப் பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களை வந்து கலப்பாங்க.
அந்த மாதிரி பொருட்களை கலக்கிறத குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த செடிகளுக்கு தெளிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதையும் தெளிக்கிறது வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா சாக்கடை நீரோட அளவை குறைக்கணும். சாக்கடை நீரோட அளவை எப்படி குறைக்கிறதுன்னு சொன்னா இப்போ சமீபத்தில் வந்து சென்னையில கூட வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்துடைய தண்ணி வந்து உறிஞ்சப்படாததுக்குன காரணம் என்ன? வெள்ளத்துடைய அந்த தண்ணீர் வந்து கடலுக்கு கொண்டு போய் சேர்ந்தா கூட அந்த நீர் பஞ்சம் வந்து ஏற்படாது. அந்த நீர் அந்த நல்ல தண்ணிங்கிறது சாக்கடை தண்ணியோட கலக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா நிலத்தடி நீருக்கு போகக்கூடிய அந்த ஓட்டைகள் அந்த வழிகளை வந்து ரோடின் மூலியமா அவங்க வந்து அடைச்சிட்டாங்க. இப்போ ரோடு போடுறதை விட அதுக்கடுத்து ஐக்கல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சில தடை பொருட்களை வைக்கிறது மூலியமா என்ன நிலத்தடி நீர் அதிகரிக்க தடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர் அதிகரித்து தடுக்கிறது மூலியமா சாக்கடை நீர் அதிகமா அளவுக்கு அதிகமா உருவாகுது. இந்த சாக்கடை நீர் அளவுக்கு அதிகமா உருவாகிறதுனால ஏடிஸ் அப்படிங்கிற கொசு உற்பத்தி ஆகுது. இந்த ஏடிஸ்ங்கிற கொசு மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட முட்டைகள் இடுமா. அதனாலதான் இந்த காலத்துல வரக்கூடிய மலேரியா, டெங்கு போன்ற பல மனித கொல்லி காய்ச்சல்கள் எல்லாமே இதனாலதான் உருவாகுது. அப்ப சாக்கடையோட அளவை குறைச்சிட்டோம்னு சொன்னா நீரோட மாசு நம்ம தடுத்துடலாம். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காடுகளை அழிக்கிறத வந்து நம்ம குறைக்கணும். காடுகளை எந்த அளவுக்கு நாம அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீரோட மாசும் ஏற்படும். எந்த அளவுன்னு சொன்னா இப்ப நீருடைய அந்த சத்தை உறிஞ்சுதான் அந்த மரம் வளரும். மரம் வளர்றது மூலியமா காத்துல வந்து ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும். காத்துல ஆக்சிஜன் அதிகமா இருந்தாதான் மனிதன் வாழ முடியும். அப்போ ஒரு நீருடைய மாசு அடைகிறதுனால எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்துங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த காலத்துல சொல்லுவாங்க, நீங்க என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த காலத்துல அதிகமான வீடுகள் தேவைப்படுது, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, இந்த காலத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமா தேவைப்படுது, ஃபேக்டரிஸ் கட்ட வேண்டியது இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, அதனால அப்படின்னா அதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா மரத்தை வெட்டியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஒரு மரத்தை வெட்டாமன்னு சொன்னா அதுக்கு பகரமா ஒரு 3 மரத்தை அவங்க நடுறது மூலியமா ஒரு காடை அழிச்சு 3 காடை உருவாக்கிடலாம். கண்டிப்பா 3 காடை உருவாக்குறாங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து நீர் மாசடைய நம்ம கொஞ்சமாக தடுக்கலாம்ல. இது போக போக தலைமுறை இது பயன்படுத்தே வந்துச்சு சொன்னா நீர் மாசடைய முழுவதுமா 99% தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால இப்ப நீர் எப்படி மாசு அடையுது, அந்த மாசு அடைவதை எப்படி தடுக்கலாங்கிறது நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாமளும் என்ன செய்யணும், அதுக்குண்டான வழிமுறைகளை நாம கண்டிப்பா பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம இருக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம இந்த ஒரு வளங்களை நாம எடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். பிஸ்மில்லாஹ் தாய் அந்த வருத்தத்துல சொல்றாங்க, அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய தலைமுறைக்கு அடுத்து கொண்டு வரணும்னா அந்த நீர் மாசுபடுதலை கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீர் மாசுபடுதல் எவ்வளவு ஒரு தீமையை கொடுக்குது அப்படிங்கறத தாண்டி அதை தடுக்கிற முறைகள் அழகான முறையில சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பின்பற்றினா மட்டும்தான் நம்ம இல்ல நமக்கு பின்வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் நல்ல விதமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். சோ அப்ப அந்த நீர் முக்கியம் எந்த அளவுக்கோ அந்த நிலத்தினுடைய அருமை பெருமையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நிலம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கிறத தாண்டி அதுலதான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இந்த நிலத்து இந்த மண்ணினுடைய அருமை வந்து இந்த மண்ணை நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா. அந்த நிலம் சொல்லுமா, இழந்தவர்களுக்கு தெரியும் உறவினுடைய அருமை, ஒரு உறவை விட்டுட்டு போனவனுக்கு தான் தெரியும் அந்த உறவுடைய அருமை. அதே மாதிரி பசித்தவனுக்கு தெரியும் உணவினுடைய அருமை. யாருக்கு பசிக்குதோ அவனுக்கு தான் அந்த உணவுடைய அருமை தெரியும். அது மாதிரி என்னை நேசிக்கிறவனுக்கு தான் தெரியும் என்னோட அருமை. அந்த நிலம் சொல்லுதான். அப்ப இந்த நிலத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு நிலம் இல்லாமல் நம்ம உண்ணக்கூடிய உணவு எதுவுமே கிடையாது. அப்ப அந்த நிலம் மாசுபடுவது, அப்ப அந்த நிலம் எப்படி மாசுபடுது, எந்தெந்த காரணங்கள்னால மாசுபடுது, அரஃபத் ஆசிப், எந்தெந்த காரணங்கள்னால நிலம் மாசுபடுது? First of all, again, Assalamu alaykum wa rahmatullahi ta'ala wa barakathuhu. Wa alaykum assalam wa rahmatullahi wa barakathuhu. First of all, I'm going to say about the land pollution. What are the causes of the land pollution? Before saying the land pollution, what it defines? The land pollution defines the presence of the toxic chemical in the soil. It may occur the direct and indirect effects of human activities. What are the direct and the indirect effects of human activities? You can ask to me. And how it causes the land pollution? First of all, the first reason is garbage throwing. How the Sultan is throwing the outside. Garbage throwing. First of all, the first reason, garbage throwing. A second one is mining. And third one is trash from factories, waste trash. And third one is pesticides and fertilizers. These are the 4 major reasons that produce the land pollution, and it produces the
chemical toxic in the soil. Both men and women are making these types of mistakes in the land pollution. These are the 4 major reasons. அப்போ அந்த குப்பை கொட்டுவது மூலியமா இது ஆரம்பிச்சு ஒரு 4 விதங்கள்ல மூலியமா இந்த நிலம் மாசுபடுது. ஸோ இந்த நிலம் மாசுபடுவதனால மக்களாக இருக்கக்கூடிய நாம தாண்டி இந்த உலகம் இந்த அளவுக்கு தீமை எதிர்பார்க்குது. அது தெரிஞ்சுக்கொள்ளுதாரு. இந்த நிலம் மாசுபடுவதனால என்னென்ன தீமைகள் நடக்க தெரிஞ்சுவான். இந்த நிலம் மாசுபடுவதனால என்னென்ன தீமைகள் இருக்குது வகுப்புல நீங்க சொல்றீங்களா? நிலம் மாசடைகிறதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுங்கிற பட்டியலை போட்டோம்னு சொன்னா முதல் பட்டியல் வந்து மண்ணினுடைய தன்மைங்கிறது மாறுது. மண்ணினுடைய தன்மை எப்படி மாறும்? இப்போ அதிகமான குப்பைகளை கொட்டணும். நம்ம அரபாத்தாசி பத்தாய் அவங்க சொன்னது போலதான் அதிகமான குப்பைகள் அந்த நிலத்தின் மீது கொட்டுவதன் மூலியமாகும். இந்த நாடுல மட்டுமல்லாம வெளிநாடுகள்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு நாடு குறியா வச்சு அந்த நாடுக்கு நாம அந்த நாட்டுல வளங்களை கெடுக்கணுங்கிற ஒரு நோக்கோட என்ன செய்யறாங்க, குப்பைகளை வந்து கொட்டுறாங்க. இப்படி கொட்டுறதுனால நிலத்துடைய அந்த மண் வந்து மாசு அடையுது. மண் வந்து மாசு அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? அது கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் மாசு அடையும். நிலத்தடி நீர் மாசு அடைஞ்சிட்டா புவி வெப்பமாகும். அதிகமான புவி வெப்பமாவதன் காரணமாக மேல உள்ள எந்த ஒரு வஸ்துகளும் எந்த ஒரு செடி கொடிகளுமே நமக்கு நன்மை தராத ஒரு வஸ்துகளாக ஒரு செடி கொடிகளாக மாறிடுது. அது மட்டும் இல்லாம இரண்டாவது என்னன்னு சொன்னா பருவநிலை மாறுது. நிலம் மாசு அடைகிறதுக்கும் பருவநிலை மாறுறதுக்கும் என்னங்க சம்மதம் கேட்டா சம்மதம் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு பருவநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். இந்த பருவநிலை நம்ம இந்த ஒரு விவசாயம் பண்ணணும், இந்த பருவநிலை நம்ம நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த பருவநிலை எப்படி மாசடையுது அப்படின்னு சொன்னா இந்த நிலத்துல அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஊட்டப்பொருட்கள் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தண்ணியில கலந்து மண்ணில தெரிக்கிறது காரியமா அந்த மண்ணில இருக்கக்கூடிய அதுல இயற்கையாகவே இருக்கக்கூடிய வளங்கள் என்ன செய்யுது, கெட்டு போகுது, மாசடையும் காரணமா என்ன செய்யுது, அந்த காற்று மாசடையும் மூலமா நம்மளுடைய வானிலையும் மாசடையும். அப்போ எப்படி பருவநிலை மாசடையுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா மனிதனுடைய நலமும் பாதிக்கப்படுது. எப்படின்னு சொன்னா அவன் சுவாசிக்கக்கூடிய காத்து சுத்தமா இருக்கணும். சுவாசிக்கக்கூடிய காத்து சுத்தமா இருக்கணும்னா அதுக்கு நிலம் சுத்தமா இருக்கணும். நிலம் சுத்தமா இருந்தாதான் அதுல அந்த உரசிட்டு வரக்கூடிய காத்து என்ன செய்யும், சுத்தமா இருக்கும். அப்ப அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நிலத்துல இருக்கிறதுனால அதிகமான நைட்ரஜன் நிலத்துல இருக்கிறதுனால ஆக்சிஜன் கம்மியா நிலத்துல மண்ணில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, மனிதனுக்கு அதிகமான நோய்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு காரணமா அமையுது. ஆக நாம நிலத்தை நாம எந்த அளவுக்கு நாம ஒரு பத்திரமா நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நாம எப்படி பத்திரமா பார்த்துப்போமோ அது போல நாம எந்த அளவுக்கு நிலத்தை நாம பத்திரமா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம என்ன செய்ய முடியும், நாம நம்மளை பத்திரமா பார்த்துக்க முடியும். அப்ப நிலங்கள் மாசு அடைஞ்சிருச்சுன்னா என்னென்ன தீமைகள் வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நாம இந்த தீமைகளை விட்டு பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா நிலம் மாசடைய நம்ம பாதுகாத்தே ஆகணும். அதிகமான மக்கள் நிலத்தை மாசடைகிறதுனால பாதிக்கப்படுறத போய் அந்த நிலம் மாசடைவதற்கான ஒரு காரணமாகவும் அதே மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், எது சார்ந்து அவங்க எடுத்தா அந்த நிலம் மாசடைதல் விட்டு அவங்க தொடர்ந்து இருக்கிற முடியும், அந்த நிலம் மாசடைதல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க அதை விட்டு தடுக்க முடியும் அப்படிங்கிறத யாரு ரிஸ்வான் சொல்றீங்களா? உங்களுடைய கருத்து தெரியல. நிலம் மாசடைவதை தடுக்கக்கூடிய முறைகள் அது எதெல்லாம் விஷயங்கள்லாம் கொண்டு அதை நம்ம தவிர்த்து தரலாம். இப்போ நிலம் மாசடைகிறது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நிலம் மாசடைவதோடைய விஷயங்களை பத்தி சொன்னாங்க. நிலம் வந்து மாசடைகிறதுனால என்னென்ன தீமைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த நிலம் மாசடைகிறத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இதை பேணி நடந்தாங்கன்னு சொன்னா நிலம் மாசடைகிறத முழுவதுமா நம்மளால தடுக்க முடியாட்டியும் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு சராசரி விகிதத்துக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த நிலம் மாசடைவை கொண்டு வந்துடலாம். முதல்ல வந்து இந்த சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் வந்து அவங்க ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய அறிக்கையில் அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வேளாண்மையில பயன்படுத்தக்கூடிய அதாவது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரங்களையும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தையும் அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து அப்படியே இயற்கையான முறைக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நில மாசடைகிற சராசரி விகிதத்தை 47% குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இன்னைக்கு எல்லாமே விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க,
ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தள்ளப்பட்டுறாங்க. இன்னைக்கு எதை பண்ணாலுமே வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துற மாதிரி இருக்கு, செயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இப்ப இதை வந்து அவங்க பயன்படுத்தினால என்ன ஆகும்னு சொன்னா, இந்த செயற்கை உரங்களும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூமியை போய் பூமியினுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய அந்த தன்மையை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா செயலுக்கு செஞ்சிருது. அப்ப இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கின்ற பொழுது 47% வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா சராசரி விகிதத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டது. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம சராசரி மக்கள் இன்னைக்கு வந்து நாட்டில் எவ்வளவு பேர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு வந்து கழிவுகளை பயன்படுத்துறாங்க. அதாவது 2001 ஒரு அறிக்கையில வந்து சொல்றாங்க, ஒரு தனி நபர், அதாவது ஒரு தனி நபருடைய ஒரு நாள் கழிவு மட்டுமே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா 6 கிலோல இருந்து 7 கிலோ வரைக்கும் போகுதான். அதாவது ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தனி நபருடைய கழிவு மட்டும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய கழிவினுடைய எடை என்ன, அதே ஒரு மாசத்துக்கு உண்டான எடை என்ன, ஒரு வருஷத்துக்கு உண்டான எடை என்னன்றதை நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கணும். அப்ப இத்தனை கிலோ கணக்கு வந்து நம்ம குப்பைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பூமிக்கு நம்ம போடுறோம். அப்படி போடும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து குப்பையை வந்து ரெண்டா வந்து இன்னைக்கு பிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் வந்து இந்த விஷயத்தில் எடுக்கிறாங்க. டீகிரேடபிள் வேஸ்ட், பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டா குப்பையை பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து மக்கும் குப்பை, இன்னொன்று வந்து மக்காத குப்பை. அதாவது நம்ம மனிதர்கள் வந்து அவங்களுடைய கழிவு வந்து பூமிக்கு போடும் பொழுது ஒரு சில கழிவுகள் என்ன ஆயிரும்னு சொன்னா நாளடைவில் இந்த மண்ணோடு சேர்ந்து மக்கி போய் அது வந்து என்ன ஆயிரும்னு சொன்னா தாதுக்களாக மாறிடும். ஃபாசில் ஃபியூல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து என்ன ஆகும்னா, இந்த மக்கும் குப்பையை வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்தும் பொழுது அவங்க அந்த கழிவுகளை நிலத்துல போறனால அந்த கழிவு மண்ணோடு சேர்ந்து மக்கி போய் என்ன ஆகும்னு சொன்னா அது தாதுகளா மாறும். இதே மக்காத குப்பையை வந்து மனிதர்கள் போட்டாங்கன்னு சொன்னா அது அப்படியே மக்காம இருந்து நாளடைவில் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா மண்ணுடைய இயற்கை வளத்தை வந்து அதை அரிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது அவங்க என்ன பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து மக்கள் வந்து அதிகமா செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதிகளிலே வந்து கழிவுகளை போட்டுருவாங்க. இப்படி போடாம கழிவுக்குன்னு தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி அங்க போய் நம்ம அந்த கழிவுகளை கொட்டுறனால அது மண்ணோடு மண்ணா மக்கி போகும். இதே நம்ம பயன்படுத்துற இடத்துல போறதுனால அதுக்கு உண்டான தீமைகளை வந்து நம்ம தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆய்வாளர்கள். அப்ப இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து நமக்குள்ளேயே வந்து கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னா நிலம் மாசடைறத, நிலத்தினுடைய மண் வளத்தை வந்து குறைக்காம சராசரி விகிதத்துக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நில மாசடைவை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆய்வாளர்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நிலம் மாசடைவதற்குண்டான காரணம் மக்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் குப்பை கொட்டுவதில் இருந்து மக்கும் குப்பையை தனியாக, மக்காத குப்பையை மக்கும் குப்பையோட கலந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா நிலம் மாசடைவதற்குண்டான காரணம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இந்தந்த காரணங்கள்னாலதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்ச மக்களும் இதை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிறாங்கன்னா அதற்கான பாதிப்புகள் அவங்க இன்னும் அடையாம இருக்கிறாங்க. பாதிப்புகள் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அதனுடைய தெளிவுகளே தெரியுது அவங்களுக்கு. அதற்கு முன்னாடியே அதற்கான விழிப்புணர்வுகளை கொண்டு செல்லக்கூடிய கடமை நம்ம போல மாணவர்களுக்கும் சமுதாய சேவகர்களுக்கும் அந்த கடமை இருக்குது. அது அடிப்படையில தான் எவ்வளவோ சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய காற்று, நிலத்தை தாண்டி நீர், நிலத்தை தாண்டி இன்னைக்கு காற்று மிக முக்கியமானது. அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய எல்லா மனிதனும் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமா ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அந்த காற்று. இன்றைக்கும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காலங்கள், தலைமுறைகளுக்கு மிக முக்கியமான காற்று. அந்த காற்று இந்த காலகட்டத்தில் மாசடைவதற்கு கவிஞன் அதை வர்ணிச்சு எழுதும் பொழுது அந்த காற்று சொல்லுதான், உன்னை வாழ வச்சதுக்கு எனக்கு வந்த நிலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்ணுக்கும் தெரியாம ஏதோ உயிர் வாழ தேடி ஓடுதான். அப்படிப்பட்ட ஓட்டமா தான் இன்னைக்கு காற்றுடைய ஓட்டம் அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்குதான். அப்ப அந்த காற்று மாசுபடுறது எதனால, அதையும் நீங்களே சொல்லுங்க ரிஸ்வான். காற்று மாசடைகிறது எதனால? நிலம் மாசடைதலுடைய தடுப்பு முறையை சொன்னீங்க. அப்ப சுற்றுச்சூழல மிக முக்கியமான அந்த காற்று மாசடைகிறது எதனால, என்ன காரணம்? இப்ப காற்று மாசடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, காற்று மாசடைதல் அப்படின்னு சொன்னா இயற்கையான காற்றுகள் வந்து இன்னைக்கு மரங்களும் செடிகளும் வந்து நமக்கு தந்துட்டு இருக்கு. எவ்வளோ வந்து மனிதர்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாக ஆரோக்கியமான காற்றெல்லாம் வந்து இன்னைக்கு இயற்கை வளங்கள் தான் வந்து தந்துட்டு இருக்கு. ஆனா இந்த காற்று மாசடைகிறது எதனால மாசடையுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள்னாலதான் இன்னைக்கு வந்து காற்று மாசடைதல் ஏற்படுது. ஒண்ணு, தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியாகக்கூடிய அதிக நச்சுத்தன்மைகள் கலந்த அந்த துகள்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த தொழிற்சாலைகள் இருந்து வெளியாகக்கூடிய இந்த ரசாயன வாயுகள் போய் காற்றோடு, இயற்கை காற்றோடு கலக்கிறனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இன்னைக்கு
உலகளாவில நம்ம பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு அதிகமான பயன்பாடு என்பது வாகன பயன்பாடு. இந்த வாகனத்தினுடைய புகை இருக்கு பாருங்க, இந்த வாகனத்தினுடைய வாகன ஓட்டிகள் வந்து ஓட்டும் பொழுது வர புகை, சைலன்சர்ல இருந்து புகை இருக்கு பாத்தீங்களா, இந்த புகை போய் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இயற்கை காற்றோடு கலந்து அந்த இயற்கை காற்றுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே வந்து ஒரு மனிதனுக்கு அதை சுவாசிக்கும் போது அது அவனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்றா மாறிடுது. அப்ப இந்த நச்சுத்தன்மை கலந்த காடு, அதாவது வந்து எப்போ ஒரு காற்று வந்து இது வந்து மாசடையும் அப்படின்னு சொன்னா ஒரு சில முக்கியமான ரசாயன கழிவுகள்லாம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நைட்ரோஜன் மோனாக்சைடு அப்படின்ற அந்த ரசாயன வாயு, ரெண்டாவது கார்பன் மோனாக்சைடு, மூணாவது கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து சொல்றாங்க குளோரோஃபோரா கார்பன், அடுத்து சல்பர் டை ஆக்சைடு, மீத்தேன். இது மாதிரி நச்சுத்தன்மைகள் கலந்த ரசாயன வாயுகள்லாம் போய் இயற்கை காற்றோடு கலக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான காற்று கூட மனிதன் சுவாசிக்கும் பொழுது அது அவனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்றா போய் மாறிடுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கணும். வாகனம் என்பது இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம் மாதிரி மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வாகனம் இல்லாத, அதாவது வெஹிக்கிள்ஸ் இல்லாத, வண்டி இல்லாத ஆளையும் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கலான்னு நினைச்சிருந்தேன். வாகனத்தை ஒரு காரணமா காற்று மாசடைப்புன்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு மிக முக்கியமான தேவையா இருக்குது. அப்ப அது எப்படி தொடர்ந்து இருக்கிறது, அது நீங்க உங்களுடைய கருத்துல எப்படி சொல்லுவீங்க? அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான வழிவகைகளை வந்து இன்னைக்கு வந்து வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கையில எடுத்துட்டு வராங்க. சமீபத்தில் கூட பார்த்திருப்போம், ஓலாலெல்லாம் வந்து இந்த பேட்டரி பைக்ஸ் கொண்டு வராங்க. இப்ப இந்த மாதிரி வந்து பேட்டரி பைக்ஸ் எல்லாம் கொண்டு வரனால என்ன ஆகுதுன்னு சொன்னா பெட்ரோல் இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தி, அதாவது கச்சா எண்ணெயில இருந்து வரக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி அதிலிருந்து இந்த மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் மோனாக்சைடு, குளோரோஃபோர்மா கார்பன்லாம் இந்த மாதிரி நச்சுத்தன்மைகள் கலந்த அந்த வாயுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பேட்டரி வண்டிகள் பயன்படுத்துறதுனால வந்து நம்முடைய தேவை இந்த இடத்துல பூர்த்தி ஆயிருது. அதாவது வாகனம் என்ற ஒரு அவசிய தேவையும் பூர்த்தி ஆயிருது. அதே நேரத்துல வந்து காற்றை வந்து மாசுபடுத்தக்கூடிய இந்த ரசாயன வாயுகளுடைய அந்த இதையும் வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும், குறைக்கவும் முடியுது. குறைச்சிட்டு அதன் மூலியமா மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு வாகனம், அதாவது சராசரியா ஒரே ஒரு வாகனம் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 கிராம் அளவுக்கு என்ன பண்ணுது சொன்னா ரசாயன வாயுவாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுதான். எத்தனை கிராமு? 8000 கிராம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வண்டி, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ஓட்டுறோம்னு சொன்னா அதுல இருந்து 8000 கிராம் கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடிய ரசாயன வாயு, அதாவது மனிதனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாயு வெளியாகுது. அப்போ வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா சராசரி 1.82 கோடி டன் அளவுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த ரசாயன வாயு வந்து வாகனத்துல இருந்து ஒரே ஒரு வாகனம் தான், ஒரே ஒரு வாகனத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு 1.82 கோடி டன் அளவுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா ரசாயன வாயுவை வந்து இந்த இயற்கை காற்றோடு கொண்டு போய் இந்த வாகனம் மட்டுமே கொடுக்குதுன்னா எந்த அளவுக்கு இந்த வாகனத்தினால காற்று மாசடையுது அப்படின்றத நம்மளால விளங்க முடியுது. கண்டிப்பா. அப்போ அதற்கான தீர்வுகளையும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த காற்று மாசடைவதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குதுங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த காற்று மாசடைவதனால என்னென்ன தீமைகள் நடக்குது, அதுக்கு அந்த காற்று மாசடைவதை கட்டுப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் இருந்தாலும் இன்னைக்கு வாகனங்கள் அதிகமா பயன்படுத்தப்படுதுதான், அது மூலியமா பாதிக்கப்படுறது நம்மளாதான் இருக்கிறோம். என்னென்ன தீமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரஃபத் ஆசிஃப் நீங்க சொல்லுங்க. What are the effects of the air pollution? First of all, there are 4 effects of the air pollution. The first effect is the effect on humans. What are the effects of humans? We can say the air pollution is affect the humans by first of all in the dizziness and nasal irritations and lungs diseases. These are the major three diseases. It affects the air pollution affects the humans. And second one is the effects on animals. You can ask the question, how the animals can be affected? First of all, the animals are affecting by the skin disorders, facing the breathing disorders, and many types of diseases the animals are affecting by the air pollution. The third one is plants are effects on plants. Plants are affecting by the air pollution, which are plants, trees, flowers, fruits, vegetables. These are the major things that are affecting by the air pollutions. And last final thing is how the air pollution affect the atmosphere. There are 3 types. The first one is the global warming, and second one is the greenhouse effects and the ozone layer. These are the 3 major reasons the air pollution are affecting the three atmosphere and the layers. Thank you very good information. அப்போ அதோடைய சொல்யூஷன் என்ன,
அப்போ ஏர் பொல்யூஷன், அந்த காற்று மாசடைதல் மூலியமா மனிதர்கள் மக்கள் நம்மளை தாண்டி அனிமல்ஸ் விலங்குகளை தாண்டி அட்மாஸ்பியர் உள்ளத்துல ஓட்டப்படுறதுல இருந்து ஓசோன்ல ஓட்டப்படுற வரைக்கான காரணம் அந்த ஏர் பொல்யூஷன், அந்த காற்று மாசடைதல்ல தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன தீர்வு, என்ன பண்ணிக்கிறலாம்? நம்மளுடைய மக்கள் அதை புரிந்துகிட்டு இருந்தாலும் அதற்கு தவிர்க்க முடியாம இருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள், எந்தெந்த முறைகளை எல்லாம் வச்சு இந்த காற்று மாசடைதலை விட்டு நம்ம தவிர்த்துக்கலாம்? முஷரப். அதாவது இப்போ காற்று மாசுபடுதல் வந்து எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் சொன்னாங்க. அதாவது தொழிற்சாலை புகையினாலையும் வாகன புகையினாலையும் காற்றில் வந்து அதை கெட்ட வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு போன்ற கெட்ட வாயுக்கள் இருக்கிறதுனால காற்று மாசுபடுதுன்னு சொன்னாங்க. அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, உலக சுகாதார நிறுவனம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த காற்று மாசுபடுறதுனால ஒவ்வொரு வருஷமும் சுமார் 30 லட்சம் நபர்கள், 30 லட்சம் மனிதர்கள் வந்து அகார மரணம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், காற்றில் வந்து அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த காற்றுல உள்ள அந்த மாசுபடுதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடுன்னு சொன்னா அதான் கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடுன்னா இது எல்லாமே ஒரே வாயு தான். இந்த வாயு வந்து காற்றுல இருக்குதுல, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஒரே வழி மரங்களை வளர்க்கிறது தான். மரங்களை நம்ம அதிகமா வளர்க்கறது மூலியமா இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அந்த மரங்கள் வந்து அதிகமா உறிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்மி நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்காலத்துல வந்து மூதாதையர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க இரவு நேரத்துல வந்து நீங்க மரத்துக்கு கீழே போய் படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. மரத்துக்கு கீழே படிச்சா உங்களுக்கு பேய் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மரங்கள் வந்து காலையில நேரத்துல ஒட்டுமொத்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடும். ஆனா இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். அப்படி கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும் பொழுது யாராச்சும் மனிதர்கள் வந்து மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது அந்த ஒழுங்கான ஆக்சிஜன் இல்லாம வந்து மூச்சு திணறி இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல வயசானவங்க எல்லாம் இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த காற்றுல உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு, இந்த மாதிரி கெட்ட வாயுக்களை வந்து நம்ம தீக்கிறதுக்கு ஒரே வழி மரங்களை வளர்க்கணும். சரி, ஒன்னொன்று வந்து தொழிற்சாலைகளினுடைய அந்த ஒன்னொன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து நம்முடைய கிரகம் இருக்கல, பால்வெளி மண்டலம், மில்க்வே கேலக்சி, அந்த வளிமண்டலத்துல கூட ஒரு சில இது இருக்குது, வாயுக்கள் இருக்குது. என்னென்ன வாயுக்கள் சொன்னா, அந்த வளிமண்டலத்துல 79% நைட்ரஜனும் 20% ஆக்சிஜனும் 3% கரியமில வாயு, மற்ற சில வாயுக்களும் இருக்குது அந்த வளிமண்டலத்துல. அந்த வளிமண்டலத்துல கூட சில காற்று மாசுபடுதல் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த வளிமண்டலத்துக்கு மேல எப்படா காற்று மாசுபடுது அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த வாயுக்கள் இந்த லெவல் இருக்குல்ல, 79% நைட்ரஜன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த லெவல் வந்து எப்ப சீர்குலையுதோ, இதுக்கு கீழே எப்ப வருதோ அப்பதான் காற்று மாசுபடுதல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. இது எப்படிப்பா ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இந்த தொழிற்சாலைகளினுடைய அந்த புகைகள்லாம் வந்து அதிகமா வந்து அந்த வளிமண்டலத்துக்கு மேல போறதுனாலதான் இது ஃபுல்லா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தொழிற்சாலைகளுடைய அந்த புகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி, ரெண்டே வழி என்னன்னு சொன்னா, ஒன்னே தொழிற்சாலை இழுத்து மூடணும். ஒன்னொன்னு என்னன்னு சொன்னா, இந்த அப்படி தொழிற்சாலை இழுத்து மூட முடியலைன்னா இந்த தொழிற்சாலையில வந்து நம்ம காற்று மாசுபடுதலை தடுப்பதற்குன்னு ஒரு சில தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் தொழிற்சாலை அந்த காற்று மாசுபடுவதை நம்ம தடுக்க முடியும். ஒன்னொன்னு சொன்னாங்க, வாகன புகையினால வந்து காற்று மாசுபடுது, வாகன புகையினால மாசுபடுதுன்னு சொன்னாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம சோலாரு இல்லைன்னா பேட்டரி, இது மூலியமா நம்ம வந்து வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது காற்று மாசுபடாது, அதே மாதிரி நம்முடைய அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தி அடையும். இந்த வந்து காற்று மாசுபடுறதை வந்து நம்ம அதிகமா இந்த காலத்துல நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதிகமா எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் நம்ம செய்யாம காற்று அதிகமா மாசுபட விட்டுட்டோம்னா, இப்போ இந்த கொரோனாவுக்கு வந்து நம்ம மாஸ்க் போடுறோம்ல, அதே மாதிரி பிற்காலத்துல காற்று மாசுபடுறதுக்கும் மாஸ்க் போடுற நிலைமை வந்துடும். அதனால அதிகமா இந்த தொழிற்சாலைகளுடைய புகைகளை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு சில தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வாகன புகையை கட்டுப்படுத்துறதுக்கு பேட்டரி, சோலார் போன்ற அந்த அமைப்புகளை கொண்டு வரணும். அதே மாதிரி காற்றுல உள்ள அந்த கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்துறதுக்கு மரங்கள் அதிகமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க மாஸ்க் போடணும்னா ஆசை இருந்துச்சுன்னா காற்று மாசுபடுதல் எல்லாம் நீங்க அதிகப்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்சமான வருத்தமா தான் சொல்றாங்க, காற்று மாசுபடுதலுக்கு தொழிற்சாலைகள் மூலியமா ஏற்படுற புகைகள் காரணமா இருக்கிறதுனால இழுத்து மூடு, எதுக்கு தேவையில்லாம வச்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இழுத்து மூடிட்டா தேவையில்லை தானே, காற்று மாசுபடாம பாத்துக்கிறது. அதனாலதான் எவ்வித மாசுபடுதல் இல்லாம இயற்கை சூழல் மிக்க ஊழல்ல வாழ்ந்துகிட்டு இயற்கையை ரசிக்கக்கூடிய நபரா முஷரப் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இயற்கையை வர்ணிச்சு சொன்னது மாதிரி அந்த இயற்கை மலையை ரசிச்சு தேநீர் குடிக்கக்கூடிய அந்த லெஜெண்ட்ல முஷரப் அத்தாய் அவங்களும் ஒருத்தவங்க, இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க. அப்ப எல்லாரும் இங்க சொன்ன கருத்துல மிக முக்கியமான மூல கருத்தா இருக்கிறது, மரங்களை வளர்த்தாலே போதும், இந்த மாசுபடுதலையும் நம்ம தடுத்துடலாம். மரங்களை வளங்க, அதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். அது நம்ம உயிர் வாழ்றதை தாண்டி நம்ம தலைமுறைகளுக்கும்
அது மிக முக்கியமான பிரயோஜனமா இருக்கும். மரம் சொல்லுமா, நீ என்னை வாழவே உன்னுடைய சந்ததியை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு. அந்த மரத்தினுடைய முக்கியத்துவம், ஆனா இன்னைக்கு மரங்கள் காடுகளை அழிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அது அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்குனதுக்கு அப்புறமோ, அதோடைய பிரயோஜனத்தை விளங்குனதுக்கு அப்புறமோ எதனால இதை பண்றாங்க, மரங்கள் எப்படி அழிக்கப்படுது, எத்தனை இந்த இப்ப ரீசெண்டா அமேசான் இதெல்லாம் நடந்தது. சோ அப்ப அதுக்குண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத குறைஷி அத்தாயி அவங்க சொல்லுவாங்க. The most complete gift of the God is nature. The most important thing in our life is nature. And this universe is not only for human beings. In this universe, on this earth, we have many different types of creatures. Animals, human beings, birds, bacteria, virus, etc. We have different types of creatures on this earth, right? So everything want to live on this earth. Everything needs air, water, fire, whatever it is, everything needs this nature. But humans are only doing deforestation, cutting trees, making this world in spoiling. But animals or other creations not doing this because they know nature is important for everyone. But humans also know that nature is important, but they are destroying everything for their own use. Just see around you, everything is plastic. Chair, light, fan, whatever it is, everything is plastic. How it get dissolved to the soil? So we want to take care. Just see, if we cut a tree, there are many faults we want to face it. It makes nature disaster. We lost air. It stop rain. We stop to get food from the trees. If we cut a tree, we can't get water, or because rainwater we can't get that. If we cut a tree, we get landslide, a natural disaster. If we cut a tree, we are destroying an animal's house, a bird's house. If anyone destroy our house, we will leave them. And how can we live there? So we are destroying the other's house. So trees are very, very important for everyone. So just think, Amazon is the biggest place in the world. It's the biggest forest. Everyone has a lungs, right? And this world has a lungs. It's known as Amazon. Amazon forest is producing a biggest percentage of oxygen in the world. Because of it, we get biggest oxygen. Oxygen is really it is important. We all know in this corona time, because of this oxygen gas cylinder, we are really went in a bad situation. Everyone needs that oxygen cylinder, and that oxygen cylinder, on that time we realize that how valuable this oxygen cylinders. Oxygen is how valuable. So in 2020, and that Brazil government was destroying the trees on Amazon forest, that every PMs or prime ministers said don't do this, but he don't hear whatever thing he do himself. He destroy the animals, plants, nature. Because of that, today the air pollution is reached the top. Because of that, rain is not flowing at the current period. Because of that, peoples are living without water. Many of people just go to Chennai. If you want to buy a can, they will be like in a queue. They wait from morning. Just go to Chennai, you know the value of the water. So everything is important for human beings. We all know that it is important, but we are destroying that for our use. In that Amazon, there are many animals. There are many that we can't ever see in the world. There are many animals are in Amazon. There are many rivers.
That Amazon covers many countries like South Africa, Brazil and many countries. And on the 2020, Amazon was burned like a half of India. On that time, the other countries decided we want to plant trees. Planting tree is very, very important. Humans can live just 100 years. 100 years is a record in this time. But trees live 1,000 years. It helps billions of people. It gives fruits. It gives shadow. It produces oxygen. It takes carbon dioxide. It be a home of a bird. It be a home of an animal. So a tree is useful for many creatures. It gives many uses for a human beings, many uses for the creations. So we want to realize how the nature is beautiful, how the nature is useful for these human beings. So we want to take a pledge that not ever we should not cut a tree. If you cut a tree, it is like cutting yourself. Because if you cut a tree, you are doing a bad thing for your children's, bad thing for your family members, bad thing for your generation. So we should not ever cut a tree. We should planting a tree. It is very, very tough. If you plant a tree, we should protect that from the animals. We should daily give water for that. A tree wants many things to grow. Like that, our chief dignity is doing this job almost 300 weeks. We can do that. We can't do anything continuously. That we can think that if you want to take a decision, we just do 1 day, 2 days, or 1 week, or 1 month. But our chief dignity is doing this job around 300 weeks. So it is a golden thing they are doing for this generation. Not only this generation, for the generation who comes to the last day of the earth. So really want to appreciate them. They are going to give us a wonderful speech, right? So finally I want to say, think how beautiful this nature, how useful this nature. We want to, in olden days, our father, our grandfather's grandfather says that nature is protecting us, but today we are protecting nature. How it's changed. We are protecting water. Water protect us is gone. Now we are protecting water. We are giving money for water. We are giving money for air. How it's changed, we want to think. So this second, we want to take a decision. Never ever we should not cut a tree. We should protect this nature. Because we are not only using this nature. Every creature is using this nature. Birds, animals, whatever it is. So finally I want to say, this universe has many creations, and that many creations is using every nature. So human beings protect the nature. I wish to bless my salam. Assalamu alaykum wa rahamathullaahi wa barakathuhu. Wa alaykum assalam wa rahamathullaahi wa barakathuhu. நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ள ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆதங்கமா இல்லாம நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனா ஊக்குவிக்கிற வண்ணமா நமக்கு ஆழமா அடிச்சு சொன்ன விஷயம், எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு மரத்தையும் நம்ம வெட்டிடக்கூடாது. நம்மளுடைய சுய தேவைக்காக நம்மளுடைய வீட்டுல யாராவது வந்து கை வச்சா நம்ம சும்மா இருப்போமா? அதே மாதிரிதான் நம்ம எத்தனையோ வீடுகளை அழிக்கிறோம். அந்த மரங்களை வெட்டுறதுங்கிறது மரத்தை வெற்றத்தோடு நம்மளுடைய சுய தேவைக்காக பயன்படுத்துறதை தாண்டி அது மூலியமா நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பங்கள், நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் வரைக்கும் அதுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை மிக முக்கியமா நம்ம உணரணும்.
அது மாதிரி தான் மரங்களை வளர்க்கக்கூடிய முக்கியத்துவத்தை விளங்கி அது மூலியமா பிரயோஜனம் நமக்கு நமக்கு பின்வரக்கூடிய சமுதாயம் தலைமுறைக்கும் இருக்கிறத விளங்கணும். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். சுற்றுச்சூழல் மதிப்பீடு மற்றும் சீரமைப்பு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற அவர்களுடைய மையம் அடிப்படையில் ஒரு தகவல் ஒரு மாநாடு நடத்துறாங்க. என்ன மாநாடுன்னு சொன்னா, உலக அளவிலான நோய்கள் இருக்குது தெரியுமா? இப்ப நம்ம ஆட்சி பறிச்சுக்கிட்டு இருக்கிறது கொரோனா நோய். இது மாதிரியான உலக அளவிலான நோய்கள் மூலியமா மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு உயிர் இழக்கிறாங்களா அப்படிங்கிற ஆய்வுல பார்க்கும் பொழுது அந்த ஒரு மாநாடு நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீடு மற்றும் சீரமைப்பு ஆராய்ச்சி மையம் இவர்களோடு சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நியூ நெசில் அப்படிங்கிறவங்களும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது போன்ற பெரும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சீனா, மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பெரும் நாடுகள்ல இருந்துலாம் வந்து கிட்டத்தட்ட 25 நாடுகள்ல 300 நிறுவனங்கள் மேல இருந்த அந்த மாநாடுல 3 நாளுடைய மாநாடு நடக்குது. அங்க பேசக்கூடிய விஷயம் பெரும் நோய்கள் மூலமா இந்த உலக மக்கள் அழிகிறதை தாண்டி இந்த சுற்றுச்சூழல் மிக முக்கியமா இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று இந்த இது மாசடைகிறது மூலியமா தான் அதிகமான உயிர்கள் இங்க பாதிக்கப்பட்டு உயிரிழக்கப்படுறாங்க. அதுலயும் இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான அதிகபட்சமான எண்ணிக்கையில இந்தியா இருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது மரத்தை நம்ம வெட்டது ஒரு காரணமா அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அப்ப மரத்தை வெட்டக்கூடாது, அதை வளர்க்கணுங்கிறத உணர்ந்து அதையே வாழ்க்கையில சேவையா எடுத்து நடத்தினவங்க தான் நம்மளுடைய விருந்தாளியா நமக்கு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 300 வாரங்களாக மரம் நடக்கூடிய அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மரத்தை நடுறதோடு அவர்களுக்கு பின்வரக்கூடிய சமுதாயம் அவர்களுடைய தலைமுறைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தையே பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பிரயோஜனமா உயிர் வாழக்கூடிய ஒரு சேவையை செய்யறாங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இது மாதிரி மாணவர்களா சமூக சேவை எண்ணம் கொண்ட மாணவர்களா இருக்கக்கூடிய நாம் மரங்களை நட்டு அடுத்து வரக்கூடிய சமுதாயமாக இருக்கட்டும் இருக்கின்ற சமுதாயத்திற்கும் பிரயோஜனமான முறையில நம்மளுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.